மகாநதி சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போதுன்னு பார்க்கலாம். எதுக்கு மேலே என்ன பேச முடியும், எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க காவேரி. காவேரி கிட்ட தாத்தா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே காவேரியும் என்ன விஷயம் தாத்தா, எது இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல உடனே காவேரி போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தாத்தா, அவர் ஒருவேளை இப்படிப்பட்ட முடிவு தான் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா அவரோட முடிவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு என்னுடைய சுயமரியாதை ரொம்பவே முக்கியம். நான் அவரை விட்டு போறதை தவிர எனக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே தாத்தா காவேரி கிட்ட அவன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாமா, உனக்கு அதுல நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு நம்பிக்கை இல்லை தாத்தா, அவர் அப்படி சொன்னாலும் எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட தாத்தா சொல்றாங்க. அப்ப கூட காவேரி அது எதுவுமே ஏத்துக்காம நான் இப்படிதான் இருப்பேன் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. காவேரி இப்படி சொன்னதை கேட்டு பயங்கர வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து தாத்தா இருக்காங்க. இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியவும் மாட்டேங்குது, சொல்றதையும் புரிஞ்சுக்காம இருக்கான். காவேரி ஒரு பக்கம் இப்படி இருக்கா, இது எல்லாம் நினைச்சு நான் என்னதான் பண்ண போறேனோ தெரியலையே, இவன் வாழ்க்கை எப்படி காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு தாத்தா புலம்பிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.